இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வசனம் எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 6வது வசனம். அதனாலே நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. எதினால்னு பார்க்கும்போது, நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாக இருந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்ற எண்ணம் இருக்கும்போது, நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை என்று சொல்லுகிறார். இந்த தைரியம் நமக்குள்ளே இருந்ததுன்னா கர்த்தர் நமக்கு சகாயர், நாம் எதற்கும் பயப்பட வேண்டாம், மனுஷன் நமக்கு எதுவுமே செய்ய முடியாது. அந்த நிச்சயத்தை தான் இந்த வசனத்தின் மூலமாக கர்த்தர் நம்மோடு கூட இந்த நாளில் இடைப்படுகிறார். சங்கீதக்காரன் சங்கீதத்தில் 118ஆம் அதிகாரம் 6-7 வசனத்தில் சொல்கிறார், கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான். அனுகூலம் பண்ணுகிறவர்கள் நடுவில் கர்த்தர் இருக்கிறாரு, அதனால் என் சத்துருக்களுடைய நீதி சரி கட்டுதலை நான் காண்பேன்னே சொல்கிறார். ஏன்னா கர்த்தரை தன் முன்னிறுத்தி தாவீது ஓடினார், கர்த்தரை தன் வலது பாரத்திலே அவர் வைத்திருந்தார், கர்த்தரை மாத்திரம் நம்பினார், எப்பொழுதும் கர்த்தரை துதிக்கிறவராக இருந்தார், மகிமைப்படுத்துகிறவராக இருந்தார். அதனால தான் அவருக்கு எவ்வளோ போராட்டம் வந்தாலும் கர்த்தர் அவர் பட்சத்தில் இருக்கிறதுனால மனுஷன் தனக்கு என்ன செய்வான் என்கிற அந்த நிச்சயம் அவருக்குள்ளே இருந்தது. அதே போல் அவருக்கு அனுகூலம் பண்ணுறவங்க மத்தியிலையும் கர்த்தர் இருக்கிறார் என்பதை அவர் உணர்ந்து இருந்தார். அதனால் சத்துருக்களுடைய நீதி சரி கட்டுதலை நான் காண்பேன் என்றே விசுவாசித்தார். ஏசாயா 41ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில், நீ பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன் சொல்கிறாரு. நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், நீ நீதியின் வலக்கரத்தினால் உன்னை தாங்குவேன். இன்னைக்கு மனுஷர்கள் நமக்கு விரோதமாக எழும்பினாலும் கர்த்தர் சொல்கிறாரு, பயப்படாதே, திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னோடு இருக்கிறேன் என்கிற அந்த நிச்சயத்தை தரார். அவரிடத்துலேருந்து நமக்கு சகாயம் வரும், அவர் நம்மை பலப்படுத்தி சகாயம் பண்ணுவேன்னு சொல்கிறார். அவருடைய வலது கரம் நீதியினாலே நிறைந்திருக்கிறது, அவர் நீதியும் நியாயத்தையும் சரி கட்டுவார், அவனவன் கிரியைக்கு தக்க பலனை தருவார், நானே பழிவாங்குதலும் பதில் செய்வதும் என்னுடையதுன்னே அவர் சொல்கிறார் இல்லையா. அதனால கர்த்தரை மாத்திரம் நம்பும்போது, தேவன் நம் பட்சத்தில் இருக்கும்போது நம்ம மனுஷனுக்கு பயப்பட வேண்டியதில்லை. ரோமர் 8:31 பார்க்குறோம், இவைகளை குறித்து நான் என்ன சொல்லுவோம், தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் நிற்பவன் யார். அப்போ தேவன் நம் பட்சத்தில் இருக்கும்போது நமக்கு விரோதமாய் ஒருவரும் நிற்க முடியாது. அதனால தான் சங்கீதக்காரன் சொல்கிறார், சங்கீதம் 27:1, கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன். கர்த்தர் நமக்கு வெளிச்சம் இல்லையா, அவருடைய முகத்தின் பிரகாசத்தினாலே நம்முடைய இருளை அவர் நீக்குகிறார். அவர் சத்திய வசனமாகிய வெளிச்சத்தினாலே தேவன் நம்மை கொடுத்து நம்மை பிரகாசிக்க பண்ணுகிறார், நமக்கு வழியை உண்டாக்குகிறார். அதனால் அவருடைய ரட்சிப்பு, அவர் ரட்சிப்புமான தேவனாக இருக்கிறதுனால நம்ம யாருக்கும் பயப்பட வேண்டியதில்லை. கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், இஸ்ரவேல் ஜனங்களின் ஜெயபலமானவர், இஸ்ரவேலின் ஜெயபலமானவராக இருக்கிறார் இல்லையா. அதனால் என் ஜீவனின் பலனானவர், நான் யாருக்கு அஞ்சுவேன் என்றே தாவீது சொல்கிறார். அதனால் எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் நான் பயப்பட மாட்டேன், என் மேலே ஒரு யுத்தம் எழும்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையாக இருப்பேன். எதில்? கர்த்தருடைய ரட்சிப்பில், கர்த்தர் சகாயர் என்பதில், கர்த்தர் வெளிச்சமாக இருக்கிறார் என்பதிலையும். அதனால் அவர் ஜீவனின் பலனாக இருக்கிறார், தன்னுடைய ஜீவனுக்கு அவர் பலனாக இருக்கிறதுனால அவருடைய நம்பிக்கையெல்லாம் கர்த்தர் பேரில் இருக்கிறதுன்னு சொல்கிறார். சங்கீதம் 124:8 பார்க்குறோம், நம்முடைய சகாயம் எங்கேருந்து வருகிறது, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்திலே வருகிறது. அன்னைக்கு தாவீது கோலியாத்தை ஜெயம் கொள்ளும்போது அவன் ஈட்டினாலும் அம்பினாலும் அவனை முறியடிக்கலை இல்லையா. கர்த்தருடைய நாமத்திலே நான் வருகிறேன்னு சொல்லி ஒரே ஒரு கூழாங்கல் இல்லையா கவனில் வைத்து அவன் நெத்தி போட்டில் அடிக்கிறான். அடித்த உடனே அவன் முகம் குப்புற விழுந்தான். அப்போ பரிசுத்த ஆவியானவர் அந்த கோலியாத்தை பின்புறமாய் அவர் தள்ளினார்னு பார்க்குறோம். ஏன்னா கல்லடித்தா மல்லாக்க தான் விழணும், ஆனால் இவன் கூழாங்கல்லை அடித்து நெத்தி போட்டில் பின்னாக இருந்து கர்த்தருடைய ஆவியானவர் பலமாய் அவனை தள்ளினதுனால அவன் முகம் கொப்புற விழுந்து கோலியாத்து மரித்தான் பார்க்குறான். அவன் வாளை எடுத்தே அவன் தலையை துண்டித்தான் தாவீதுன்னு பார்க்குறோம். அப்போ கர்த்தருடைய சகாயம் நம்முடைய சகாயம் கர்த்தருடைய நாமத்தில் இருக்கு என்று இன்றைக்கி நாமளும் சொல்லலாம். எபிரேயர் 4:16 பார்க்குறோம், நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை அடைவோம், தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவோம். கிருபாசனத்தின் அருகிலே நாமும் சேரலாம். ஏன்னா கர்த்தருடைய இரக்கம், தயவு, கிருபை நமக்கு இருந்தால் போதும். சங்கீதம் 56:4 சொல்லுது, தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழுவேன், தேவனை நம்பி இருக்கிறேன், நான் பயப்படேன், மாம்சமானவன் எனக்கு என்ன செய்வான்னு தாவீது சொல்கிறாரு.
அப்போ கர்த்தருடைய வார்த்தையை நாம் புகழணும், அவருடைய நாமத்தை நாம் உயர்த்தணும், கர்த்தருக்கு துதிகன மகிமையை நம்ம செலுத்துகிறவர்களாக இருக்கணும். அப்போ நமக்கு மாம்சமானவர்கள் யார் நமக்கு என்ன செய்தாலும் அது ஒன்று நமக்கு வாய்க்காது. சங்கீதம் 56:11-12 பார்க்குறோம், தேவனை நம்பி இருக்கிறேன், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான். கர்த்தர் பேரில் நம் நம்பிக்கை இருக்கும்போது மனுஷன் நமக்கு விரோதமாக எழும்ப முடியாது. அதனால் மத்திய 10:28 பார்க்குறோம், ஆத்மாவை கொள்ளுகிறவர்களாக இராமல் சரீரத்தை மாத்திரம் கொள்ளுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம், ஆத்மாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவராகிய கர்த்தருக்கே நாம் பயப்படணும்னு வேதவசனம் சொல்லுது. இன்றைக்கி நம்ம ஆத்மாவை கொள்ளுகிறவர்களாக இராமல் சரீரத்தை மாத்திரம் கொள்ளுகிறவர்கள் இல்லையா? இன்றைக்கி நமக்கு விரோதமாக எழும்பு நம்ம அழிக்கணும்னு நினச்சா நம்ம சரீரத்தை தான் அவங்க சேதப்படுத்தி ஜீவனை எடுக்க முடியும். ஆனால் ஆத்மாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவர் நம் கர்த்தர். அவரை மாத்திரம் நம்ம நம்பணும், அவருக்கு மாத்திரமே நம்ம பயந்து நடக்கணும்னு வேதவசனம் சொல்லுது. சங்கீதம் 33:20 பார்க்குறோம், நம்முடைய ஆத்மா கர்த்தருக்கு காத்திருக்கிறது, அவரே நமக்கு துணையும் கேடகமானவர். நீங்கள் அதே போல் கர்த்தருக்கு இந்த நாளில் காத்திருக்கிறீங்களா? அப்போ அவர் உங்களுக்கு கேடகமும் துணையுமா இருப்பார். சங்கீதம் 40:17 சங்கீதக்காரன் சொல்கிறார், நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தர் என் மேல் நினைவாக இருக்கிறார். இன்றைக்கி சிறுமைப்பட்டவர்களாக எளிய நிலைமையில் இருக்கீங்க, உங்களுக்கு மேலானவர்களை உங்களால் எதிர்க்க முடியாமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் இன்னைக்கு சொல்கிறார், சிறுமையும் எளிமையும் ஆனவர்களாக நீங்கள் இருந்தினாலும் கர்த்தர் உங்கள் மேல் நினைவாக இருக்கிறார், அதை மறக்காதீங்க. தேவரீர் உங்களுக்கு துணையாக இருப்பார், அவர் உங்களை விடுவிக்கிற தேவனாக இருக்கிறார். அதனால் அவர் ரட்சிப்பு உங்களுக்கு தாமதிக்காது என்பதை விசுவாசிங்க. ஆதியாகமம் 15:1 ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாக இருக்கிறேன்ட்டு ஆபிரகாமுக்கு அன்னைக்கு தேவன் வாக்குரைத்தார். எபேசியர் 3:12 அவரை பற்றும் விசுவாசத்தால், கர்த்தரை பற்றும் விசுவாசத்தினால் நாம் அவருக்குள் தைரியம் கொண்டு திட நம்பிக்கையாக இருந்து தேவனிடத்திலே அந்த சிலாக்கியம் நமக்கு உண்டாயிருக்கிறது என்கிற அந்த நம்பிக்கை நமக்கு வேணும்னு எபேசியர் 3:12 பார்க்குறோம். சங்கீதம் 146:2 நான் உயிரோடு இருக்கும் மட்டும் கர்த்தரை துதிப்பேன், என் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன்னே தாவீது சொல்கிறார். உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நாம் தேவனை துதித்து பாடி அவரை மகிமைப்படுத்தி அவர் கீர்த்தனம் பண்ணுகிறவர்களாக இருக்கணும். அப்படி நாம் இருக்கும்போதும் கர்த்தர் நமக்கு சகாயராக இருப்பார், நாம் பயப்பட தேவையில்லை. மனுஷன் நமக்கு விரோதமாய் ஒன்றும் செய்ய முடியாது. கர்த்தர் நம்மை விட்டு விலகவும் மாட்டார், அவர் நம்மை கைவிடவும் மாட்டார். ஆமேன்.